வெல்கம் டு பிக் பாஸ் தமிழ் ரிவ்யூ. இது 5 நிமிஷம் ரிவ்யூ. இன்னைக்கு ஷோ தொடர்னா உடனே அடிச்சுக்குதுங்க. அதுவும் கக்கூஸ்காக கிம்மி வாஷ்ரூம் போற முன்னாடி துணி எடுக்கலான்ட்டு அரோராட்ட சொல்லிட்டு போறாங்க. இந்த மாதிரி நான் போறேன், யாரையும் விடாது அப்படின்ட்டு. ஆனா அரோரா சொல்ல மாட்டாங்க. அதனால சபரி உள்ள போயிடுறாரு. அதனால அங்க ஒரு குட்டி சலசலப்பு. கிம்மிட்டு எவ்வளவு கிட்ட வந்துருச்சுன்னு தெரியல. அதனால அவங்க அடக்க முடியாம சண்டைக்கு போயிடுறாங்க. ஆத்திரத்தை சொன்னாங்க. அதுக்கப்புறம் கானா ஓட்ட மஸ்தார கராய்ச்சி விட்டுறாரு. அது என்னன்னா, நேற்று ராஜாவசம் போட்டு 3 தோசை கிச்சனே சுத்தி சாப்பிட்டல அப்படின்ட்டு. அதுக்கு ஓட்ட மஸ்தார் கானா வினோத்தை கராய்க்கணும் சொல்லிட்டு கேவலமா ஒண்ணு பண்ணாரு. அது என்னன்னா நீயும் தான் மங்க வலிச்சுனக்கா அப்படின்னு கானா வினோத்தை பார்த்து மங்க எடுத்துட்டு போய் அந்த மாதிரி பண்ணி வேற காட்டினாரு. பார்க்கவே கொடூரமா இருந்துச்சு வேற. அதுக்கப்புறம் பாரு குழம்பு கொஞ்சமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சிங்க்ல போட்டுறாங்க. அப்பதான் எஃப்டி சாப்பிட வந்தாரா. அதை பார்த்து காண்டாயிராது. என்னடா சாப்பிடலான்னு வச்சிருந்தா யாரா அதை தூக்கி போட்டது அப்படின்ட்டு. அதுக்கு பாரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. நான் வேணும்னே பண்ணல. ஆனா உண்மையிலே பாரு வேணும்னே பண்ணல. இருந்தாலும் அவங்களோட ஆக்ஷன் ஆளுங்க கடுப்பு ஏற்றிடுறது போதும் போல. அதுக்கு எஃப்டி சமகிருப்பாயிராது. முடிஞ்சாலும் பரவாயில்லைங்க, நீங்க ஏங்க தூக்கி போறீங்க, கொஞ்சம் ஒண்ணு இருந்தாலும் நக்கி சாப்பிடுவேன் அப்படின்ட்டு கொஞ்சம் இந்த மகாராஜா டாஸ்க் ஆரம்பிக்குது. ஆனா ராஜா எல்லாம் மாத்திடுறாங்க. கானா மீனோட பதிலா அரசியா பார்வை போடுறாங்க. அதுக்கப்புறம் தெர்பீஸ்க்கு பதிலா விக்ரம ராஜாவை போடுறாங்க. ஆனா ஒண்ணு நோட் பண்ணீங்களா, பிக் பாஸ் இன்னைக்கு ஒரு டாஸ்க் அந்த மெயின் கேரக்டரை பாருக்கு தான் கொடுக்குறாங்க. அது ஏனே புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இவங்க அவங்க கலாய்க்க, அவங்க இவங்க கலாய்க்க, இவங்க அவங்க கலாய்க்கன்னு போயிட்டு இருந்துச்சு. அதுல தெர்பீஸ யாரோ உருவம் கேள்வி பண்ணிடுறாங்கன்னா அதெல்லாம் அவரு தாண்டாயிடுறாரு. உடனே ஓட்ட மினிஸ்டர் போய் அரசிகிட்ட போய் இந்த மாதிரி என்ன உருவம் கேள்வி பண்றாங்க, ஒரு அரசியை நீங்க கேட்டே ஆகணும்ட்டு அரசியும் இதை கேட்கறாங்க. கேட்டு இருக்கும் போது என்ன ஆச்சுன்னு ஏதாச்சுன்னு தெரியல. தெர்பீஸ் டக்குன்னு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. தலையில இருக்கிற வீடம் தூக்கி கீழே அடிச்சிருச்சுங்க. தெரபீஸ் தாண்டா. ஆனா என்ன பேசணும் அதுக்கும் தெரியாது, கேட்கறவங்க அவங்களுக்கும் தெரியாது. அதுவும் கனியக்கா ராத்திரி தெரபீஸ் 1 ஹவருக்கு பின்னால பத்தி பேசிருச்சான். அது இவரு கேட்டாங்க. அது ஒரு காண்டில் இருக்கிற. அதுவும் இல்லாம அவங்க சாப்பாடு போட்டு எல்லாத்தையும் ஏமாத்தி இருக்காமா அப்படின்னு சொல்லி கனியாக்கா மேல ஒரு பழிய போட்டுருச்சு. இதான் கேட்டு இருந்த கனியாக்கா சும்மா இருக்கேன்னு பார்த்து ரொம்ப பேசியா சுட காண்டாய் திருப்பி அவங்க பேச ஆரம்பிச்சிடறாங்க. அது ஒரு சண்டையா போயிருது. அதனால ஓட்டமாரு அவர் பாட்டுக்கு பேசிட்டு அவர் பாட்டுக்கு டாஸ்க்லேருந்து வெளியாகணும்னு சொல்லிட்டு நடந்து போயிடுறது. அங்க இந்த சமாதான சபையும் கனியாக்காவும் போய் பேசாங்க. பேசிட்ட அங்க கனியாக்கா ஒரு கீழே இருக்கிறானே, என் கையிலே சாப்பிட்டு என்ன எப்படிடா பேசாம சொல்றது அப்படின்னு கேட்கல. இருந்தாலும் ஒரு விஷயத்த கேட்கறாங்க. அதாவது உங்களுக்கு நான் சாப்பாடுன்னு கூட தானே வைக்கிறேன், அப்புறம் எப்படி நான் சாப்பாடு ஆயுதமா எடுத்து இந்த கேம்ல வைக்கிறேன் நீங்க சொல்றீங்க அப்படின்ட்டு இந்த ஒரு கேள்வி கேட்டானா. தெரப்பீஸ நான் என்ன மன்னிப்பு கேட்டுறேன், அவங்க மன்னிப்பு கேட்கல நான் குறைஞ்சு போயிட மாட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தெரப்பீஸோட தனிச்சு அதாவது பார்வை நீங்க அங்க நில்லுங்க, மத்ததான் நான் பாத்துக்கிறேன், மறுபடியும் உங்களை ராஜா ஆக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. அது என்னன்னா, ஒவ்வொரு அணியிட்டும் ஒரு கொடி இருக்கும். அந்த கொடியை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க எங்கேயாச்சும் ஒழிச்சு வச்சிடணும். எதிர் அணி அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்ட்டு 2 டீமும் அதை கொண்டு ஒழிச்சு வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் 2 டீமும் உள்ள போடுறாங்க தேடுறதுக்கு. போன உடனே வியான ஒரு கொடியை கண்டுபிடிச்சிடுறாங்க. சந்தோஷம் மூஞ்சில. ஆனா சபாஸ் சபாஸ் மாப்பிள்ள சபாஸ். ஆனா பார்த்தா அவங்க டீம் குறி இவங்க கண்டுபிடிச்சு கையில காட்டி இருக்காங்க. உடனே கானா வினோட்டா டீம் கொரிய கொடுத்துறேன் அப்படின்னு கேட்கறாங்க. உடனே வியானா சொல்றாங்க, நீங்க ஒரு கொரிய தேடி கொடுங்க, நாங்க உங்களுக்கு இந்த கொரிய கொடுத்துருவோன்ட்டு. இந்த கேப்ல எஃப்சி எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சிடுறாரு. அதனால தெர்பீஸார டீம் மறுபடியும் தேய்ச்சிடுறாங்க. இது வரைக்கும் 2 கேம்ல தெர்பீஸார டீம் தான் தேய்ச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தெர்பீஸ் கேமரா பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி கனியாக்கா அவரை 1 ஹவர்கிட்ட புறாணி பேசியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கணும். அதுவும் இல்லாம அவர் உருவ கேள்வி பண்றாங்க அப்படின்னு. உடனே கேமராவும் இவனுக்கு வேற வேலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு திரும்பிக்கிறது. இது பார்த்த தெர்பீஸ்க்கு மனசொழிஞ்சு மூஞ்ச மூடிட்டு ஒரு வெக்கமே வந்துடுச்சு. யாராவது இதை நோட்டீஸ் பண்ணாம வேற திரும்பி பாக்குறாரு. அதுக்கப்புறம் கானா வினோத், சாண்ட்ராக்கா, விக்ரம் எல்லாம் ரூம்ல உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி தெர்பீஸ்க்கு மனசுல ஹீரோன்னு நினைப்பு, நீங்க அவரை காய்ச்சிங்களா அவரால் ஒத்துக்க முடியாது, அதனால வஞ்ச புகழ்ச்சி பண்ணுங்க அப்படின்னு ஒரு பிளான போட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கிச்சனில் எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கமலபுட்டி இருக்குல்ல, எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெய் வேணும்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா நெய் எடுத்துருது. அதை பார்வக்கா பார்த்துடுறாங்க. யாரா இருந்தா என்ன நீதிடா நேர்பனா அப்படின்னு சொல்லிட்டு கமலை போட்டு கொடுத்துறாங்க இந்த பார்வை. அதுக்கப்புறம் கமலை சேட்டா சோஃபால உட்காந்துருக்காரு. அவரு சேட்டா இருக்காருன்னு சொல்லிட்டு அரோராவும் சேட்டா பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. ஒரு ஆள் சேட்டா இருந்தாங்க, அரோரா கண்டிப்பா இருப்பாங்களா, ஆனால் அது ஆம்பளை இருந்தா மட்டும் தான் இருப்பாங்க. பார்வை எப்படி என்ன போட்டுக்கூடா அப்படின்னு வருத்தத்தோட பேசிட்டு இருக்கும்போது பார்வை வந்துடுறானே, என்கிட்ட இதுக்கு மேலே பேசாது
அதான் உன் கேம் இங்கே ஆடாதா அப்படின்னு சொல்லி பார்வனாவை திட்டி விட்டுறாரு. அதோட ஷோ முடியுது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க, ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அப்படி நான் வந்து போயிட்டு உங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பட்